ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல இந்த புதிய மாதத்தின் கால வேளையில இந்த 1ஆம் தேதி தேவன் உங்களை சந்திக்க கொடுத்த வாய்ப்புக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி செலுத்துகிறேன். 7 மாதங்கள் நம்மை வழி நடத்தி வந்த தேவன் இந்த புதிய மாதத்துல நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமான மாதமாய் இருப்பதாக. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாய் தேவன் நமக்கு கொடுக்கிற வசனம் ஏசாயா தீர்க்கதரிசி எழுதிய புஸ்தகம் 58வது அதிகாரம் 11வது வசனத்துல தேவன் நம்மோடு கூட பேசுகிறவராயிருக்கிறார். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவாய். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை தேவன் இந்த மாதத்துல நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். அவர் சொல்றார், உங்களையும் என்னையும் பார்த்து, ஆமா, நாம் நின்று கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து தேவன் பேசுகிறவராயிருக்கிறார். நித்தமும் உன்னை நடத்துகிற தேவன் நான் என்று சொல்லி, அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆத்துமாவில அவர் ஒரு திருப்தியை தருகிறவராயிருக்கிறார். மகா வறட்சியான காலங்களில, சோர்ந்து போயிருக்கிற காலங்களில, பலனற்று போயிருக்கிற காலங்களில, இந்த நாட்களில நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்களா? உங்களை ஆண்டவர் திருப்திப்படுத்துகிற தேவன். அது மாத்திரமல்ல, நினமுள்ளதாக்குகிற தேவன், உங்களோடு கூட பேசுகிற தேவனாய் இருக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு மாத்திரமல்ல, இந்த புதிய மாதத்தின் 1ஆம் தேதி மாத்திரமல்ல அவர் நடத்துகிறவர், நிச்சயமும் நடத்துகிறவராய் இருக்கிறார். வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் நம்மை நடத்துவார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையை, தொழிலை, நம்முடைய குடும்பத்தை அவர் நடத்துவார் என்று சொன்னால், நமக்கு எதிராக நிற்கிறவன் யார் என்று நாம் சொல்ல வேண்டும். வேதத்துல ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. ஏசாயா 43வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது வேதத்துல ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. ஏசாயா 42வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் போது வசனம் இப்படி சொல்லுகிறது, குருடனை அவன் அறியாத வழிகளில நடத்துகிற தேவன். அது மாத்திரமல்ல, அவனுக்கு தெரியாத பாதைகளில் அவனை அடைத்து கொண்டு போய் அவனுக்கு முன்பாக இருக்கிற இருளை வெளிச்சமாக்கி கோணலை செவ்வையாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவனுக்கு செய்து அவனை கைவிடாதிருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை ஆண்டவரே, எனக்கான ஆசீர்வாதம் இல்லையே, எங்கு இந்த ஆசீர்வாதம் இருக்கிறது, எங்கு இந்த வேலை இருக்கிறது, எங்கு இந்த சுகம் இருக்கிறது என்று சொல்லி குருடனை போல இருக்கிறீர்களா? நீங்கள் அறியாத வழிகளில இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். தேவன் உங்களை நடத்தி உங்களை கைவிடாது இருக்கிற தேவன். இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே, மகளே, நித்தமும் நான் உன்னை நடத்துவேன். சோர்ந்து போயிருக்கிற நேரங்களில, வறட்சியாயிருக்கிற நேரங்களில, நன்மையற்று இருக்கிற நேரங்களில நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்களா? உங்களை நடத்துகிற தேவன் உங்களோடு கூட இந்த மாதத்துல பேசுகிறவராய் இருக்கிறார். நிச்சயமாய் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஒரு விஷயாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்துல நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவன் எங்களை நித்தமும் நடத்துகிறவராய் இருக்கிறபடியால் நாங்கள் ஏன் சோர்ந்து போக வேண்டும்? நாங்கள் ஏன் கலங்கி போக வேண்டும்? நாங்கள் ஏன் ஆண்டவரை துவண்டு நிற்க வேண்டும்? ஆண்டவரே, நாங்கள் வறட்சியான நேரங்களில, சோர்ந்து போய் இருக்கிற நேரங்களில் எங்களுக்கு பலனை கொடுத்து ஆத்துமாவுல ஒரு திருப்தியை தந்து எங்களை வழி நடத்துகிற தேவன், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்கும் இன்னுமாய் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கும் எங்களை பலனடைய பண்ணுகிற தேவன், எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறபடியால் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்துல கவலையோடு கூட ஆண்டவரே, நெடுநாட்களாய் உம்முடைய சமூகத்தில் ஆசீர்வாதங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறேனே, நெடுநாட்களாய் இந்த குறிப்பிட்ட நன்மைகளுக்காய் உம்முடைய சமூகத்துல ஜெபித்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்துல இந்த மாதத்தில் அவர்கள் கரத்தை பிடித்து நீ நடத்துவீராக. அவர்கள் ஆண்டவரே, ஒன்றுமறியாதவர்களாய் குருடனை போல இருக்கிற அவர்களை நேர்வழியாய் நீ நடத்தி அவர்களுக்கு அற்புதங்களை செய்து இந்த மாதத்துல நீர் அவர்களை கைவிடாது இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல தடைப்பட்ட நன்மைகள் உண்டாகட்டும். ஆண்டவரை, சுகவீனப்பட்டு இருக்கிறவர்களுக்கு ஒரு புதிய பலன் உண்டாகட்டும். ஆசீர்வாதங்களை இழந்து தவிக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்துல இந்த புதிய மாதத்துல உடைய நன்மை உண்டாகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அவர்கள் கரத்தை பிடித்து இந்த மாதத்துல நீ நடத்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்தவர்களை ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதமும் வருகிற நாட்களும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். ஏன் என்று சொன்னால், வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் உங்கள் கரத்தை பிடித்து அவர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். உங்களுக்கு முன்பதாக இருக்கிற கோணல்களை செவ்வையாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். தேவன் தாமே இந்த மாதத்தில் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.